இங்கே இருக்கிற அம்பாளுடைய உயரம் அம்பாள் வந்து 7.5 8 அடி இருப்பாங்க. அதான் மிக உயரமாக காட்சி. உயரமாக இருப்பாங்க, நல்லா உயரமாக இருப்பாங்க, ஆஜானுபாகவாக இருப்பாங்க, அவ்வளோ செந்தூரமாக இருப்பாங்க, சிகப்பாக இருப்பாங்க, அவ்வளோ பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஒரு ஆணுகிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கம்பீரம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு தாயாரை பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக சுவாமியோடைய சுவாமி அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி அம்பாள் ரொம்ப பிரத்யட்சமாக இருக்கும். ஒரே இடத்துல இருந்து அம்பாளையும் சாமியும் பார்க்கலாம். ஏன்னா கல்யாணத்தில் இருக்கிறதுனால, இந்த இடத்துல கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால எல்லாமே சாந்தமாக இருக்கும், எல்லா தெய்வங்களுமே சாந்தமாக இருக்கும். இந்த ஸ்தலத்தில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தில் 4 யுகங்கள் முடிஞ்சதும் உலகம் அழியிறது. எப்படி அழியிறதுன்னா பஞ்சபூதங்கள்னால அழியிறது. அப்போ அந்த பஞ்சபூதங்கள்னா 100 வருஷம் மழை, 100 வருஷம் வெயில், 100 வருஷம் காற்று அப்படின்னே ஃபுல்லாகவே லோகத்தில் எல்லாமே சம்ஹாரம் ஆகிடும். ஒரு செடி கொடி கூட இருக்காது, எல்லாமே சம்ஹாரம் ஆகிடும். அப்போ அது சம்ஹாரம் ஆகிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறார், பிரிங்கி முனிவரும் சப்த ரிஷிகளும் வண்டு ரூபமாக உயிரினங்கள்லாம் சுவாமிகிட்ட ஐக்கியம் பண்ணி மகாபிரளயம் முடிஞ்சதும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சிருஷ்டி பண்ணுறாரு. அதனால தான் உடம்பு ஃபுல்லாகவே அந்த வண்டு குடஞ்ச வடுக்கள் இருக்கிறத நல்லா பார்க்கலாம். சாமிகிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பொருளை எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி உரசி கொடுப்போம், உரசி பார்ப்போம். அதை வந்து நம்ம வந்து தொலை போட்டு பார்ப்போம். சாமி என்ன பண்ணியிருக்கார், வண்டு தொலைச்ச மேனியா காட்டுறார். நம்மளால கண்டுபிடிக்க முடியல, எதனால ஆயிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல யாராலையும்.